பாருங்க பெடல்ல வீல் சுத்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க லைட்டுக்கு எந்த ஒயருமே நான் கனெக்ட் பண்ணல. அந்த மோட்டர்லேருந்து வர ப்ளஸ் மைனஸில் தான் லைட் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்இடி லைட்டு நீங்கள் குண்டு பல்பு கூட லைட் எரியும். 100 வால்ட் வரைக்கும் எரியும். நீங்கள் இதில் ரன்னிங் கண்டிஷன்லாம் ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நிறைய கரண்ட் வரும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் அந்த மோட்டர் சுத்த தான் அந்த லைட் எரியுது. மோட்டர்லேருந்து வர கரண்ட் ஒயரில் தான் எரியுது. அல்லூவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டு போய் மிஸ்டர் தமிழ் சீட் யூடியூப் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுக்குறாங்கன்னா உளையரசி ட்ரேடர்ஸ். உங்கள் பழைய சைக்கிள் பழைய பைக்கு எலக்ட்ரிஃபையாக மாற்றி தராங்க வித் கன்வர்ஷன் கிட்டோட. அந்த ஆஃபர் எப்படி கிளைம் பண்ணுறதுனா நீங்கள் மிஸ்டர் தமிழ் சீட் சப்ஸ்கிரைப் சொன்னீங்கன்னா கஸ்டம் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலிமா ஆன்லைன் மூலிமா பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொரியர் மூலிமா உங்களுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணும். மோட்டர்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி இருக்குது, எவ்வளோ லோடு இழுக்கும் அப்படின்னுலாம் உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், மேலே டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோவை பார்க்கணும் எப்படி இருக்குது மோட்டர் அப்படின்னு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க. அது மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் பார்த்துட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஸ்டர் தமிழ் சீட்டை சப்ஸ்கிரைப் சொன்னீங்கன்னா கஸ்டம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நீங்கள் அம்மா ஃபேனை வச்சு செஞ்ச இந்த இதில் பார்த்துருந்தீங்கன்னா அது இந்த வீல் வந்து அதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதா அந்த வீடியோவில் இருக்கும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த வீல் எதுலேருந்து எடுத்தேன்னா அம்மா கிரைண்டர்லேருந்து எடுத்தேன். இதுக்கு முன்னாடி அம்மா கிரைண்டர் வச்சு எலக்ட்ரிக் சைக்கிள் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்தமாரி கயிறு ஒன்று எடுத்துக்காங்க, கொஞ்சம் லென்த்தாக கூட எடுத்துக்கலாம். இந்த கயிறு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீலை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கயிறை. அந்த வீல் நீங்கள் கட்டு கம்பி கூட போட்டு கட்டிக்கலாம். நான் ஒயிட் கலரில் ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா டைட்டாக அந்த வீல் ஆடாத மாரி வச்சு கட்டிக்காங்க. அது எப்படி கட்டுறதுனால அந்த வீல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால வீடியோ இருக்குது. இந்தமாரி கட்டை ஒன்று எடுத்துக்காங்க. பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப சின்னதாக எடுத்துக்காதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக எடுத்துக்கோங்க. இந்தமாரி மீடியமாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா முக்கியமான இதுக்கு பவர் சோர்ஸுக்கு மோட்டர் தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். அது எங்கே மோட்டருனா இது என்ன மோட்டர்னா ஃபில்ட்ரு மோட்டர் தான். நான் பழசு ஃபில்டர்லேருந்து கழட்டிக்கிட்டே நீங்கள் அப்படி இல்லை ஸ்க்ராப்பு இல்லை இரும்பு கடையில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்தமாரி பழைய ஃபில்டர் மோட்டர் தூக்கி போட்டிருப்பாங்க, ஃபில்ட்ரு போயிடுச்சுன்னு. இந்த மோட்டரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க போய். நான் அதில் இருக்க கம்பெனி பேர் ரிமூவ் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்தமாரி மோட்டரை மட்டும் எடுத்துக்காங்க. மோட்டரை மட்டும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பலகையில் நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்தமாரி புள்ளி ஒன்று இருக்கும். இது வந்து எதில் இருக்குன்னா அம்மா கிரைண்டர் இருந்துச்சுன்னா அதில் இருக்கும், இல்லை மற்ற கிரைண்டரில் எதில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த புள்ளி வந்து அம்மா கிரைண்டரில் இருந்துச்சு, அதில் எடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டதுனால அந்த கிரைண்டரை ஓப்பன் பண்ணதுனால அதுக்குள்ளே இருந்துச்சு, அதுலேருந்து நான் இதை எடுத்துக்கிட்டேன் இந்த புள்ளியை. இப்போ நீங்கள் ஸ்க்ரூ வந்து நான் கட்டிங் பிளேடு இல்லை ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் சுத்த ஜென்ரேட் ஆகும். அது நல்லா டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மோட்டரை வந்து அந்த பலகையில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்படி தான் அந்த புள்ளி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மோட்டரை பெரிய பலகை இருந்துச்சுன்னா பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த வீலில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு லைட்டாக சுற்றி வச்சு அடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் சுற்றி வச்சு ஃபுல்லாக நட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்தமாரி ஸ்க்ரூ பண்ணுற மிஷின் வீடியோ வேணால் கீழே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இந்தமாரி ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க, இல்லைனா சுற்றி வச்சு கூட நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்பேனர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பலகையில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடியில் ஒரு பலகை கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அந்த சைக்கிளில் இருந்து அந்த வீல்லேருந்து வர கயிறை வந்து இப்படி வச்சு 2 சைடு ஈட் பண்ணிக்கோங்க. ஈட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரு கம்பியை இதுக்கும் அதுக்கும் வச்சு நல்லா நசுக்கி விட்ருங்க. நசுக்கி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பெல்ட் மாரி ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ பார்க்குறதுக்கு பெல்ட் மாரி இருக்குது சைக்கிள்லேருந்து. இப்போ சைக்கிள் நான் ரொட்டேட் பண்ண எவ்வளோ வோல்டேஜ் வருது, என்ன பல்ப் வச்சு இப்போ எல்இடி பல்ப் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு. இப்போ நான் ஒரு எல்இடி பல்ப் எடுத்திருக்கேன். பல்ப்லேருந்து வர ஒயரை அப்படியே தான் அந்த இதில் கொடுத்துருக்கேன், மோட்டர்லேருந்து வர ஒயரு. இது வந்து 5 வாட்ஸ் பல்ப், 5 வாட்ஸ் எல்இடி பல்ப்பு. நீங்கள் வந்து 100 வோல்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். இதில் 100 வாட்ஸ் வரைக்கும். இப்போ பாருங்கள் லைட்டு சைக்கிள் ரொட்டேட் பண்ண லைட் எரியுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட்டு பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் ஸ்லோ பண்ணுறேன், ஆஃப் ஆயிரும். பாருங்கள் லைட் பக்கத்துலேயே போய் காட்டுறேன், லைட் எரியுதா இல்லையான்னு. உங்களுக்கு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் சைக்கிள் ரொட்டேட் ஆக அதுலேருந்து வர கரண்டில் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுமாரி உங்களுக்கு போர்ட்டபிள் ஜென்ரேட்டர் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து சைக்கிள் போர்ட்டபிள் ஜென்ரேட்டரு. உங்களுக்கு வந்து தனியாக அதிகமாக கரண்ட் நான் பெடலும் பண்ணக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி வீடியோ வேணால் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து கரண்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து சைக்கிள் ஓட அதுலேருந்து வர கரண்டில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா கரண்ட்டு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வோல்ட் மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கரண்ட் இதில் ஜென்ரேட் ஆகுதுன்னு. இங்கே பாருங்கள் உரல் வச்சுருக்கேன்.
சைக்கிள்லேருந்து டேரெக்டாக இங்கே பாருங்கள் மல்டிமீட்டர் தான் வச்சுருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் எல்லாம் இதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் பெடல் மூலிமா நான் ரொட்டேட் பண்ணுறேன், எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள். வோல்ட் மீட்டரில் 1000 வாட்ஸில் வச்சுருக்கேன், ஏன்னா 200 வோல்ட்டுக்கு மேலே வருது, அதனால் 1000 வோல்டேஜில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் சைக்கிள் ரொட்டேட் பண்ணுறேன், எவ்வளோ வோல்டேஜ் மட்டும் வருதுன்னு பாருங்கள் நீங்களே. பாருங்கள் 200 வோல்டேஜெலாம் வந்துட்டுருக்கு. சைக்கிள் ரொட்டேட் ஆக 200 வோல்டேஜுக்கு மேலேயே போகுது, 600 வோல்டேஜெல்லாம் வருது. பாருங்கள் எவ்வளோ வோல்டேஜ் போகுது பார்த்தீங்களா, 800 வோல்டேஜ்லாம் வருது. பார்த்தீங்களா எவ்வளோ வோல்டேஜ் வருது. இப்போ பாருங்கள் சைக்கிள் நிறுத்திட்டேன், என் கையில் இல்லை, சும்மா இதுக்கே இங்கே பாருங்கள் லைட்டாக ஒரு சுற்று சுற்றுறேன். அந்த உரல் என்னத்துக்கு வச்சுருக்கேன்னா இந்த பலகை ஆடாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த உரல் வச்சுருக்கேன். பாருங்கள் ஒரு ரொட்டேஷனுக்கு 24 வோல்ட்டு. இந்த மோட்டர் வந்து கம்பர்சர் மோட்டர்லாம் கிடையாது, இந்த மோட்டர் வந்து ஃபில்டர் மோட்டர் தான். 24 வோல்ட்டு ரன்னிங் கண்டிஷனில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். டிசி மோட்டர் தான் அது. 500 வோல்டேஜெல்லாம் வருது. இங்கே பாருங்கள் குண்டு பல்பு தான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் ரொட்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு, குண்டு பல்ப் தெரியலன்னா பக்கத்துலேயே காட்டுறேன். இங்கே பாருங்கள் எங்கேயும் ஒயர்லாம் கிடையாது, அதுலேருந்து வர நான் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் சிங்கிள் மேன் அவர்லையும் என் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எங்கள் வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. பாருங்க சுத்த எப்படி லைட் தெரியுதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா நல்லா சூப்பராக லைட் எரிஞ்சிருக்கு. நீங்கள் பாருங்க பாருங்க எந்த ஒயருமே கொடுக்கல, மோட்டர்லேருந்து வர ஒயரில் தான் லைட்டு கொடுத்துருக்கேன். இந்த 5 வாட்ஸ் பல்பு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் இது 5 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் குண்டு பல்புனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எவ்வளோ வெளிச்சம் வருது அங்கே பாருங்கள், வீலில் தான் கொடுத்துருக்கேன். அம்மிக்கல் என்னத்துக்கு வச்சுருக்கேன்னா இதோட லைட்டோட சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி ஓடுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
ஃபேக்கில்